ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு கதை சொல்ல போறேன். இந்த கதையோட ஹெட்டிங் பிரேக் போடாதீங்க. ஒருத்தர் ஒரு வேலை விஷயமா அவர் வீட்டிலேருந்து வேற இடத்துக்கு போகணும். அதுக்கு எல்லாருமே ரெடி ஆகிட்டு அங்கே இருக்கிறவருக்கு ஃபோன் பண்ணி, சார் எனக்கு ஒரே ஒரு லொக்கேஷன் மட்டும் அனுப்புங்க சார் அப்படின்னு சொன்னோன்னு, சரிப்பா நான் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு அவரும் அனுப்பிச்சி விட்டாங்க. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கார் ஏறி உட்காந்து அதே போல் போட்டுட்டு இருந்தாராம். மேப்பில் வளைஞ்சி காட்டுச்சான். அவரும் வளைஞ்சு போயிட்டே இருந்தாராம். ஒரு பெரிய மெயின் ரோடு வந்துச்சான். அப்போதைக்கு ஒரு ஸ்ட்ரெயிட்டாக போன மாதிரி மேப் காமிச்சனால இவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாக போனான். ஃபஸ்ட்டு 500 மீட்டர்ஸ் அப்படின்னு கேட்டுச்சான். 400 மீட்டர்ஸ், 300 மீட்டர்ஸ், 200 மீட்டர்ஸ், அதை போல் காமிச்சிங்கன்னே இருந்துச்சான். என்னடா இது இப்படி வருதே அப்படின்னு பார்த்தோன்னே கடைசியாக 100 மீட்டர் வந்துச்சான். இவர் போயிட்டே இருந்தானா, 100 மீட்டர் வந்துட்டீங்க அப்படின்னு இடத்த காமிச்சான். பார்த்தா அவர் நடு ரோட்டில் இருக்காரு. சடனாக பிரேக் போட்டான். பின்னாடி வர கார் இவரை மோதி அது மட்டும் இறங்கி போட்டான். அப்போதான் தெரிஞ்சுதான் இருக்கிறதே அவர் தான் நடுவில் ஓட்டிட்டு போகிறான். அது மட்டும் அங்கே இருந்தவங்களாம் ஏங்க இப்படி நடு ரோட்டில் பிரேக் போட்டீங்க? இல்லைங்க, மேப் இதோட நின்றுடுச்சு, அதனால நானும் நின்ட்டேன் மேம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே எல்லாமே போலீஸ்லாம் கூப்பிட்டு அவர் அந்த காருக்கும் இந்த காருக்கும் எதுவுமே ஆகலை. அதனால ஃபைன் மட்டும் கட்ட சொல்லி போயிட்டு ஃபைன் மட்டும் கட்டிட்டு அவங்களாம் போயிட்டாங்க. இவரும் வர வேண்டிய இடத்துக்க ஓரமாக நின்று அவங்க போயிட்டாங்க. இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, எப்போ நம்ம காரா வண்டியா லாரியா எந்த மாதிரி ஓட்டினாலுமே மெயின் ரோட்டில் நடுவுலையோ இல்லை ஓரத்துலேயோ ஓட்டுனா சடனாக பிரேக் போடக்கூடாது. மற்றவங்களுக்கும் அது இடைஞ்சலாக இருக்கும். நீங்கள் அந்த லொக்கேஷன் வந்துடுச்சா கொஞ்சம் கொஞ்சமாக ஓரத்தில் போய் நிப்பாட்டிட்டு பாருங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் எப்படியே தொட்டுங்க. பாய் பாய்.